இப்போ ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு பிசினஸ்க்குள்ள வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து பொதுவா ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு பணம் உள்ள வந்துச்சுன்னா, நான் வளருவதாக நான் நம்புகிறேன். அப்படிதான் நம்மள வளர்த்துருக்காங்க. நான் ஒரு வேலை பார்க்குறேன். எனக்கு காசு உள்ள வருது. அடுத்த மாசம் அத விட காசு கூட வருதுன்னா, நான் வளருவதாக நம்புகிறேன். சில நேரம் காசு உள்ள வராது. ஆனா நான் புரோகிரஸ்ல இருப்பேன். பட் அதுக்கு வேற வேற காரணிகள அடையாளம் காண வேண்டிய அவசியம் இருக்கு. காசு உள்ள வரல. ஆனா நான் குரோத்ல தான் இருக்கேன்னு எந்தெந்த காரணிகள வச்சு ஒரு பிசினஸ்மேன் டிசைட் பண்ணணும்? ஒரு கம்பெனி வளர்ந்துச்சா, வளரலையான்ட்டு நம்ம சொல்லலாம். கல்ச்சரு, லேர்னிங்கு, பீப்பிள், ப்ராசஸ், பீப்பிள் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க. இது எல்லாம் ஒரு குரோத்தா இருந்தாலும், ரியல் சக்சஸ் ஆஃப் த கம்பெனி நம்ம பார்க்குறது பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் தான். ம். இஃப் யுவர் பேலன்ஸ் ஷீட் இஸ் குரோயிங், த கம்பெனி இஸ் குரோயிங். இஃப் பேலன்ஸ் ஷீட் இஸ் நாட் குரோயிங், கம்பெனி இஸ் நாட் குரோயிங். பேலன்ஸ் ஷீட் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னாலும், பணம் எனக்கு பெருசா உள்ள வரலைனாலும், என் கம்பெனி நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நான் எந்தெந்த காரணிகளை வைத்து நம்பலாம்? சண்டே நைட் an employee has to think, Monday has to go to office. That is the first success. ஆர்வமா ஒரு கம்பெனிக்கு வரணும்னு நெனச்சாலே நம்ம வளர்றோம்னு அர்த்தம். மண்டே மார்னிங் கம்பெனிக்குள்ள போகணும்னு ஒரு எந்தூசியாசமோட புறப்படுறாங்க, அங்க சக்சஸ் இருக்குன்னு அர்த்தம் சார். ஓகே. நம்பர் 2 பாயிண்ட், இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்ட்டட் கமிங் டுவர்ட்ஸ் யூ. தட் இஸ் வெரி வெரி குட் சக்சஸ். தேர்ட் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்களோட காம்படிட்டர்ஸ் உங்களை பார்த்து ரியாக்ட் பண்றாங்கனாலே மிகப்பெரிய சக்சஸ் ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம் சார். ஓ! அதை கரெக்டாக கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணா போதும். ஸோ பணம் உள்ள வரலைனாலும் தீஸ் ஆர் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸ். வெரி வெரி டிஃபரெண்ட்டா வெரி பார்க்க வேண்டியதில்ல. இதுதான் நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஆ. இந்த மோட்டிவேஷனை கரெக்டாக கடைபிடிச்சு டீமோட அலைன் பண்ணி கோலையும் விஷனையும் ஒரே பேரலைன்ல கொண்டு போனா பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பா சக்சஸ் தான். ஓ! மாற்றமே இல்லை சார்.